Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாப்பிக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஹாப்பிக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா euphoric அப்படிங்கறத சொல்லலாம். Which means extremely happy அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு euphoric அப்படின்றத சொல்வாங்க. So next என்ன வேர்ட் பாத்தீங்கன்னா elated அப்படிங்கறது. So elatedன்ற வேர்ட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதோ நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம், அதுல நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கும், இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம elated அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். So next thing என்னன்னா ecstatic. ecstaticவும் அதே தாங்க, extremely happy அப்படிங்கிறதுக்கு ecstatic அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். So நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச idioms உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. So இதே தாங்க extremely happy அப்படிங்கறத யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது idioms இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, தோ சொல்றேன். I am on cloud 9. Actually on cloud 9 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா extremely happy. So இதுக்கு அடுத்ததா இன்னொரு வேர்டும் இருக்குங்க, அதையும் சொல்றேன். I am so tickled pink அப்படின்னு சொல்லலாம். அதாவது tickled pink அப்படிங்கறதும் extremely happy அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு idiom. I was tickled pink when I met my childhood friend அப்படிங்கறத சொல்லலாம். அதாவது நான் என்னுடைய childhood friend மீட் பண்ணதுனால ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன் அப்படிங்கறதோட மீனிங் தான். So I was tickled pink when I met my childhood friend. So இந்த வீடியோல நம்ம ஹாப்பிக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம் அண்ட் ஆல்சோ idioms நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. Thank you so much.